Hi students, this is Tirumala Max YouTube channel, 10th standard English, question number 39, advertisement 5 mark question பத்தி தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதில் எப்படி எழுதலாம், எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், என்னென்ன கண்டென்ட் எவ்வளோ எப்படி மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Before that, I once again repeat you, முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. ஸோ முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் தான் you will be able to get a வெற்றி, my dear students. இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். My dear children, make a habit to think that every exam will be the best of your life. So please make note of that. இந்த தேர்வு எப்போ எழுதினாலும் உங்களோட தேர்வு இதுதான் என்னோட பெஸ்ட் எக்ஸாம்னு நீங்கள் நினச்சி எழுதினீங்கன்னா you will be able to get a very good marks, my dear children. And your journey towards your dream has just begun. Because now you are on the standard of 10th, so you are going to write the first public examination, which is your career path. That is the career one that you have to decide on your own. So your journey is just now is going to start now. Please make note of that, children. Let us go to the video. Advertisement writing, that is breakup of marks. So what I have to discuss about this is advertisement writing la eppadi marks number breakup irukன்றத பத்தி தான் first நம்ம பார்க்க போறோம். Then we'll go to the tips, my dear children. Let us see. While writing an advertisement, you must follow the format because it carries a weightage of mark as per the format. So எப்படின்னு பாருங்க, நீங்க எழுதும்போது you must follow the format, my dear children. It has to be in this type of format. That is, one is format. So basic format should be there. So content இருக்கணும், அதுல expressions இருக்கணும். Expressionsனா அது எப்படி பண்ணணும்ன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன். Designs இருக்கணும். So designing also should be there. These are the 4 important formats that you have to follow. அதாவது ஃபார்மேட்டிங் இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும், அதில் எழுத வேண்டிய கண்டென்ட்ஸ் இருக்கணும், எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கணும், அதில் பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். தென் டிசைன் பிளேஸ் அ மேஜர் ரோல், மை டியர் சில்ட்ரன். ஒரு விளம்பரத்தை எழுதும்போது நீங்கள் வடிவமைப்பை பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அது வடிவம், உள்ளடக்கம், வெளிப்பாடு, தட் இஸ் ஃபார்மேட், கண்டென்ட், எக்ஸ்பிரஷன் அண்ட் டிசைன் ஆகியவற்றின் அடிப்படையில் மதிப்பெண்களை வெயிட்டேஜை கொண்டுள்ளது. ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது, சில்ட்ரன். ஸோ ஒரு விளம்பரம் நீங்கள் எழுதும்போது இதை 4த்தையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், மை டியர் சில்ட்ரன். ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். அண்ட் என்னென்ன மார்க்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார்மேட் ஹெட்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். ஸோ எந்த விதமான அவங்க டாபிக் கொடுத்தாலும் ஒரு நீட் ஹெட்டிங் கொடுக்கணும் வித் அ கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் வித் ஷார்ட் வேர்ட். அதாவது ஒரு 3 வார்த்தைகள் அல்லது 3 வேர்டுகள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்மேட்டிங் ஹெட்டிங் ப்ரிப்பேர் பண்ணணும். Okay, so this is the one major point. Second one is content. So இப்போ நீங்கள் ஒரு ஹோம் அப்ளையன்சஸ்க்கு போகிறீங்களோ, அல்லது ஒரு டீலர் ஷாப்புக்கு ஏதாவது போகிறீங்களோ, அல்லது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்களோ, இல்லை ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்களோ, இல்லை ஒரு துணி கடைக்கு போகிறீங்களோ, இல்லை செப்பல் வாங்குறதுக்கு போகிறீங்களோ, இல்லை லேப்டாப் வாங்குறதுக்கோ, இல்லது இந்த மாதிரி எந்த பொருளுக்கு போனாலும் அதுக்கு சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஸோ ரெஸ்டாரண்ட்னா என்னென்ன இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும், டைனிங் டேபிள் இருக்கும், ஏசி ஃபெசிலிட்டி இருக்குது, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கணும். சப்போஸ் ஒரு செப்பல் ஷூ கடைக்கு போகிறோம்னா ஷூ கடையில் போகும்போது எங்ககிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் செப்பல்ஸ் இருக்குது, பிராண்டட் செப்பல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் அதில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஹோம் அப்ளையன்ஸ்ன்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து என்னோட வீட்டுக்கு பொருட்களான எல்லா பொருட்களும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த பொருட்கள் என்னென்ன மாடல்ஸில் இருக்குது, என்னென்ன பிராண்டில் இருக்குது, என்னென்ன ப்ரைஸிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடிஷ்னல் பாயிண்ட்ஸை நீங்கள் இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ண, மை டியர் சில்ட்ரன். ஸோ ஐ ஹோப் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மேபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லேப்டாப் ஒன்று வாங்க போகிறோன்னா, ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகிறோன்னா அவன் அக்சசரிஸும் சேர்த்து விற்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மவுஸ் இருக்குது, கீபோர்டு இருக்குது, பென் ட்ரைவ் இருக்குது, சிடிஸ் இருக்குது, அது இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டால் யூ வில் கெட் தட் ஃபுல் 5 marks, 2 marks, children. So second one is over. The expression. So expressions mean while seeing those things you will be able to know how you are expressing the advertisement. So it should be like a catchy one. அதாவது பார்க்கும்போதே அவங்களுக்கு கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இட்ஸ் லுக்ஸ் நைஸ். அந்த எக்ஸ்பிரஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே டக்குன்னு கேட்சிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம போகிறோம், சில இடத்துல நம்ம பேப்பர்ஸ் பார்க்குறோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். பட் சில அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு கவர் இருக்குது. ஸோ அந்த கவரும் தன்மையோட இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதுனா யூ ஹேவ் டு கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ தட் இட் வில் பி வெரி ஈஸி. நீங்கள் உங்களோட கிரியேட்டிவ் திங்கிங்கால் நீங்கள் எழுதி நீங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்ற ஒரு கொஸ்டின் பார்ட்னு பார்த்தீங்கன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லலாம்.
So design, as I told you, design will play a major role. So design is nothing but எழுதுறதுல அழகா பாக்ஸ் போட்டு ஹெட்டிங் அதுக்கான டிசைன்ஸ் பக்கத்தில் ஒரு கல் அண்டர்லைன் ஆர் ஏதாவது போல்டு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் எழுதுனீங்கன்னா இட் ஷுட் பி லைக் அ டிஃப்ரெண்ட் ஒன், நாட் அ நார்மல் நம்பரில் நம்ம எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தே வில் கிவ் மார்க்ஸ் ஃபார் தட். ஸோ புட் டுகெதர் இஸ் யூ ஹேவ் டோட்டல் 5 மார்க்ஸ் மை டியர் சில்ட்ரன். ஸோ இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் என்னென்ன மாதிரி எழுதலாம். The title or heading of the advertisement to be given in the top center. அதான் சொல்றேன்னா, இப்போ நம்ம இங்க கொடுத்துருக்கிறதுலே பாருங்க டாப் சென்டர்ல இருக்கு. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாடல்னு வச்சுங்க, டாப் சென்டர்ல இருக்கு. ஸோ இதை தான் சொல்ல வராங்க, ஒரு ஹெட்டிங் எழுதும் போது யூ ஹேவ் டு ரைட் இட் ஆன் த டாப் சென்டர். மேல் மையத்தின் கொடுக்கப்பட வேண்டிய விளம்பரத்தின் தலைப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Then let us go to the body of the content. Body of the advertisement comprises the details of the matter at your hand. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தட் யூ ஹேவ் டு கம் அவுட் வித் யோர் கிரியேட்டிவ் திங்கிங். அதாவது உங்களுக்கு உடைய கிட்ட இருக்கிற எந்த இன்புட்டை நீங்கள் கொண்டாந்து யோசிச்சு நீங்கள் அதை டெலிவர் பண்ணீங்கன்னா தென் டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் ஃபுல் 5 மார்க்ஸ். விளம்பரத்தின் உள்ளடக்கம் கையில் உள்ள விஷயத்தின் விவரங்களை கொண்டுள்ளது. அதை தான் சொல்ல வரோம். என்ன சொல்கிறோன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற அந்த இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து நீங்களா ஒரு க்ரியேட்டிவாக எழுதணும். So if you write those things, definitely this will be a fantastic one for you, my dear children. Then tips for writing advertisement. So number one is, when you are writing an advertisement, every word counts. நல்லா யோசிச்சு வச்சுங்க, நீங்கள் ஒரு விளம்பரத்தை எழுதும் போது ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கிடப்படுகிறது. ஸோ அது எப்படின்னா, நீங்கள் ஒரு வார்த்தை எழுதும்போது ரொம்ப பெருசாலாம் எழுதக்கூடாது. தட் வில் பி லைக் ஏ கிறிஸ்பி ஒன். கிறிஸ்பி ஒன்னா என்னன்னா, டக்குன்னு ஒரு ரெண்டு வார்த்தை 100% சேல், மெகா கிளியரன்ஸ், ஆடி சேல், கிளியரன்ஸ் சேல், ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒன். ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கும் சின்னதாக நீங்கள் இருக்கணும், மை டியர் சில்ட்ரன். ஸோ தட் அண்ட் ஆல் வில் பி ஹே பூஸ்டர் ஃபார் யுவர் ரைட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், மை டியர் சில்ட்ரன். Let us go to the next one. It should be begin with a heading in bold or uppercase. Bold or uppercase na thick-ஆ எழுதணும், capital letterல எழுதணும். அதான் சொல்லணும். Uppercase is nothing but capital letter, my dear children. இது தடிமனான அல்லது பெரிய எழுத்துக்களா ஒரு தலைப்புடன் தொடங்க வேண்டும். That's a natural. ஸோ எழுதுறது நார்மலான இதில் பெரிய வார்த்தைகள்ல எழுதணும், போல்டா எழுதணும், திக்கா எழுதணும், கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட், மை டியர் சில்ட்ரன். லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். Do not make full sentences. That I already told you. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், you should not make full sentences. full sentence எல்லாம் எழுதாதீங்க, கிறிஸ்பியா எழுதுங்க. ஸோ அதுதான் இதை சொல்ல வரேன். முழு வாக்கியத்தை உருவாக்க வேண்டாம். அவங்க கொடுத்துருக்க அப்படியே எழுதணும்லாம் கிடையாது, கிறிஸ்பியா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும். Fourth one, it should always be in a box made with a sharpened pencil. So sharpened pencil வச்சு தான் எழுதணுன்றாங்க. It should always be in a box made with a sharpened pencil. கூர்மையான பென்சிலால் செய்யப்பட்ட பெட்டியில் எப்பொழுதும் அது இருக்க வேண்டும். ஸோ அதனால ஞாபகம் வச்சுங்க, ஷார்பன்ட் பென்சிலில் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட், இட் ஷுட் பி நீட் அண்ட் கிளீன் வித் அ குட் ப்ரெசன்டேஷன். தட் இஸ் ஆல்வேஸ் இட் இஸ் லைக் தட் ஒன்லி. ஸோ நீங்கள் என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் அது நீட்டாக இருக்கணும், கிளீனாக இருக்கணும். அந்த பேப்பரில் ஏதாவது அடித்தல் திருத்தல் எதுவும் இல்லாமல் கிளீனாக நீட்டாக இருந்தால் immediately you will get that required 5 marks, my dear children. So please make note of that. This is very important. It should be neat and clean. Whenever you write an answer paper, normally answer paper should be neat and clean. That too, when you are writing advertisement, உங்களுடைய ஆன்சர் பேப்பரோட ப்ரெசன்டேஷன் நீட்டாக க்ளீனாக இருந்ததுன்னா I damn sure you will get full marks. Not only this English, not only this other subjects. When your paper is neat and clean and with a good presentation, you will get 100 out of 100, my dear children. So this is sure. So I am sure that you have to follow these tips for this advertisement that will make you to get very good marks. The next one is the advertisements, what it is. Question la mega sale, amazing discount up to 70%, massive clearance, prepare an advertisement as per the format they are giving. So just now உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருக்கேன், மெகா சேல், அமேசிங் டிஸ்கவுண்ட்ஸ், அப் டு 70%, மேசிவ் கிளியரன்ஸ். ஸோ அந்த இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த கம்பெனி பேர் ஏதாவது கொடுத்துருந்தாலும் இல்லை நீங்களே இதில் இல்லை உங்களுக்கு கம்பெனியோட பேர் கொடுத்தோன்னா அந்த பேர் மேலே எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் கொடுத்துருந்தா அட்ரஸ் எழுதணும். ஸோ அது என்ன டேட்டில் இது ஆகுது அப்படின்றதெல்லாம் இதில் எழுதுனா தட் வில் பி a useful format for you, my dear children. So please make note of that. I would like to inform you that the format which you are using, it should be a best one always.
make a format from your side, the one which you have, you are good with that format, use a same format with the data what they are giving. அதாவது சேம் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுங்க, அவங்க கொடுக்குற டேட்டாவை அதில் இன்கார்பரேட் பண்ணி மாற்றிங்க. ஸோ தட் வில் பி அன் வெரி குட் ஐடியா. ஸோ ஒரு ஃபார்மெட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஃபார்மெட்லேயே நீங்கள் அங்கே கொடுக்குற அட்ரஸ், நேமு, ப்ராடக்ட் எல்லாமே மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா ஸோ யூ வில் ஹாவ் எ கிளியர் ஐடியா. அண்ட் வாட் எவர் கொஷின் தே ஆஸ்க், என்ன மாதிரியான கேள்வி கேட்டாலும் தட் வில் பி யர் easy answerable for you also. So with this, I hope in the video உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். If you have any doubts, you can very well send us a comment on that. Definitely I'll give a reply immediately, my dear children. So whatever questions you have, you can send us a comment immediately. I'm there to help you, my dear children. With this, I wish you all success in your examination. Please subscribe to Tirunala Max YouTube channel for more exam updates, and forward to your friends also about this channel. All the best. Thank you.